இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது p-value. What is p-value? If the null hypothesis is true, then the hypothesis test is probability of obtaining sample statistics with value as extreme or more extreme than determined from sample data. அதாவது இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறோம், அதில் ஜி ஸ்கோர் கிடச்சிரும். ஜி ஸ்கோர் கிடச்சதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருக்கிறது தான் பி ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா வந்து 0.05 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை பி வேல்யூவோட கம்பேர் பண்ணிவிட்டு இப்போது 0.05 இருந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தென் வி ரிஜெக்ட் த நல் ஹைப்போதசிஸ். இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் வி ஃபெயில் டு ரிஜெக்ட் த நல் ஹைப்போதசிஸ். தட் இஸ் தேர் இஸ் நாட் எனஃப் எவிடன்ஸ் டு ரிஜெக்ட். ஸோ இது வந்து போத் அப்ளிகபிள் ஃபார் ஒன் டெயில் டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டூ டெயில் டெஸ்ட். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கீ ஸ்கொயர் டெஸ்ட், ஸ்கொயர் டெஸ்ட். அதில் வந்துட்டு எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று குட்னஸ் ஆஃப் த ஃபிட், இன்னொன்று டெஸ்ட் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ். குட்னஸ் ஆஃப் த ஃபிட் அப்படின்னா என்னென்னா வி டெஸ்ட் அவர் டேட்டா வெதர் இட் இஸ் இன் த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் நாட். அதுதான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா வெதர் த ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். an accident takes place of total 400. அதில் 280 happened in early hour, 99 are fatal. ஓகே, இந்த met with accidentல பார்த்தீங்கன்னா early hours இருக்குது, அதுக்கப்புறம் நான் early hour இல்லை டைடு வந்து 80, இப்போ ரிமைனிங் 19 இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டேபிளாக மாற்றணும். early hours yes no, fatal நான் fatal, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டோம் அப்படின்னா இந்த டேபிள் ஃபார்ம் ஆகிடும். இந்த டேபிள் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதோடைய ப்ராபபிலிட்டியில் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா early hour ஆக்சிடென்ட் எஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபேட்டல் 80, நான் ஃபேட்டல். இப்போது 80யோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னா டோட்டல் 280 இன்ட்டு 99 டிவைட் பை அந்த டோட்டல் 400. ஸோ வந்து அதான் அதோட ப்ராபபிலிட்டி. இதான் சீ ஸ்கொயரோடைய ஃபார்முலா இஸ் நத்திங் லைக் chi square is nothing but a summation of observed value minus expected value the whole square divided by the expected value. So chi square இன்னொரு பார்க்க வேண்டியது என்னென்னா degree of freedom. So degree of freedom is nothing but r minus 1 into c minus 1. அதான் degree of freedom. ஸோ அதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த டேபிள் வந்துடும். டேபிளோட அந்த சமேஷன் பண்ண வேல்யூ தான் chi square. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணுறது அப்படின்னா chi square வேல்யூ நமக்கு 7.318 கிடச்சிருக்கு. chi ஸ்கொயரோட டேபிள் போய் பார்க்கணும். டேபிள் எப்படி பார்க்கணுன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஆல்ஃபா பார்க்கணும். ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் த சிக்னிஃபிகண்ட் வேல்யூ. இப்போது இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ப்ளஸ் சிக்னிஃபிகன்ஸ் ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணால் டேபிளில் பார்த்தா வரக்கூடிய வேல்யூ 3.48 இஸ் லெஸ் தென் 7.318. ஸோ வி ரிஜெக்ட் த நல் ஹைப்போதசிஸ்.